புளியங்குடி வரைக்கும் போய்ட்டு புளியங்குடியிலேருந்து சங்கரன் கோயில் போய்ட்டு அதுக்கப்புறம் ராஜபாளையம் போகிறோம். எஸ்சிடிசியில் இவ்வளோ சூப்பரான இடத்துல ஒரு பெரிய பாராட்டு நம்ம கொடுக்கணும். ரொம்ப நாளாக இந்த செங்கோட்டை டு கோழிக்கோடு பஸ்ஸை வந்து எடுக்கணும் ரொம்ப பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் நல்லா இருக்கேங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தென்றல் தவிலும் தென்காசியில் தாங்க இருக்கிறோம். இங்கேருந்து இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஆன்போர்ட் ஜெர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா சிட்டி ஆஃப் ஸ்பைசஸ், சிட்டி ஆஃப் லிட்ரேச்சர் இன் இந்தியான்னு அழைக்கப்படுற கோழிக்கோடுக்கு தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நான்-ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் வேரியன்ட் வந்து ஏகப்பட்ட ரூட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் ஒரு ரூட்டான செங்கோட்டை டு கோழிக்கோடில் தாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு பிராண்ட் நியூ நான்-ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் பஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. பஸ் எங்கே இருக்குன்னு தானே பார்க்குறீங்க, பாருங்கள், பிராண்ட் நியூ பஸ்ஸு. ஸோ பஸ்ஸோட க்ரூஸ் டைம் பெர்மிஷன் வாங்கிட்டேன், வீடியோ தானே எடுத்துக்கங்கன்ட்டாங்க. இதில் ஒன்று என்னென்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு செங்கோட்டை வந்து ஒரு எஸ்சிடிசி பஸ் பண்ணியிருப்போம்னா அதில் வர கண்டக்டர் தான் இதில் இருந்திருக்காரு. ஸோ அவர் கூட எனக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ஜேர்னி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 14 மணி நேரம் கிட்ட ஆக போகுதுங்க. ஸோ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 2:15. நம்ம பஸ்ஸோட டைமிங் வந்து 2:20. சீக்கிரமே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. குயிக்காக நம்ம எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸை பார்த்துட்டு நம்ம ஆன்போர்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். வெயில் ரொம்ப இருக்குங்க, தகன்னு இருக்குங்க. சரி, வெயில் இருக்காது, கொஞ்சம் சில்லுன்னு இருக்குன்னு பார்த்தேன், செம்மையாக வெயில் அடிக்குது. ரூட்டு பாருங்கள், கோழிக்கோடு 784 நம்பர், வழி தென்காசி, ராஜபாளையம், மதுரை, பொள்ளாச்சி, பாலக்காடு, மலப்புரம். டிப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செங்கோட்டை டிப்போங்க, SHN செங்கோட்டை டிப்போ. பிரகாஷ் வேகா தான் வந்து பாடி வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லைட்டிங்லாம் போட்டுருக்காங்க, பலன்னு இருக்குங்க. டிரைவர் கேபின், நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா 2x1 நான்-ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் வேரியண்ட்டுங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிங்கிள் சீட்டு, இந்த பக்கம் டபுள் சீட்டு, மேலே வந்து நமக்கு ஸ்லீப்பர், இந்த பக்கம் டபுள் ஸ்லீப்பர், இந்த பக்கம் சிங்கிள் ஸ்லீப்பருங்க. சரி வாங்கங்க, குற்றாலச்சாரிலிருந்து மலபார் கடற்கரை வரியான நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாக ஆன் டைம் 2:20 வந்து நம்ம தென்காசி பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வரோம். சரிங்க, நம்ம பஸ்ஸோட டைமிங் டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி ரெகுலர் சர்வீஸ் தாங்க. செங்கோட்டையில் மதியம் 2 மணிக்கு எடுத்தாங்கன்னா அடுத்த நாள் காலையில் 5 to 5:30 வந்து நமக்கு கோழிக்கோடு போவாங்க. நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மணின்னு போட்டிருப்பாங்க. அது எதுக்காகனா, இன்கேஸ் செங்கோட்டை தென்காசியில் ஆன்லைனில் புக்கிங் எல்லாமே ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா 3 கிட்டே வந்து ரீச் பண்ணிடுவாங்கன்னா, டிரைவர் அண்ணன் கிட்டே மேக்ஸிமம் வந்து ஆன்லைன் புக்கிங் வராது, மதுரையில் தான் புக்கிங்ஸ் வருமா. ஸோ அப்போ வந்து எல்லா ஊருக்குள்ளே ஏறி போகிறதுக்கு வந்து 5-5:30 போயிடுவாங்களாம். நம்ம பஸ்ஸோட ரூட்டு பற்றி பார்ப்போங்க. செங்கோட்டையிலேருந்து எடுத்தாங்கன்னா தென்காசிலேருந்து நமக்கு ராஜபாளையத்துக்கு நமக்கு ரெகுலர் ரூட்டு தெரியும். கடையநல்லூர், புளியங்குடி, வாசுதேவ் நல்லூர், அப்புறம் செவிகர் வழியாக ராஜபாளையம் போகும். பட் இந்த பஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரூட்டுங்க. நமக்கு புளியங்குடி வரைக்கும் போய்ட்டு புளியங்குடியிலேருந்து சங்கரன் கோயில் போய்ட்டு அதுக்கப்புறம் ராஜபாளையம் போகிறோம். நல்லா நோட் பண்ணிங்க, சிவகிரி போகாது. தென் ராஜபாளையத்துலேருந்து நம்ம மதுரை, அப்புறம் பழனி வழியாக தான் போகிறோம். பழனி, பொள்ளாச்சி, பாலக்காடு, மலப்புரம் வழியாக நம்ம கோழிக்கோடு போகிறோம். டேக்கல் தாண்டி
போய்கிட்டு இருக்கோம். கைஸ் கடைநல்லூர் வந்திருக்கோம் 2:45. இந்த கடைநல்லூரில் வந்து ஒரு சிக்னல் இருக்குங்க. என்னென்னா இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ரோடாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் முன்னாடி அந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன ரோடு தான். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வே மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இப்போ நமக்கு இங்கே சிக்னல் போட்டாங்க, ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு இங்கிட்ட க்ரீன் சிக்னல் போட்டால் அந்த சைடு வந்து நின்றும். இந்த மட்டும் இங்கே எப்படிங்க, ஏன்னா இது ரொம்ப குறுகலான பாதை. இந்த சொன்னாங்க பெரிய வண்டி வந்தால் அங்கே நின்றுடும் அப்படியே. புளியங்குடி பஸ் ஸ்டாண்டுங்க 3:10. புளியங்குடி பஸ் ஸ்டாண்டில் வந்து உள்ள என்ட்ரி ஆனால் டக்குன்னு எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவாங்க பார்த்தேன், அப்படியே இல்லை டக்குன்னு ஆள் இறக்கிட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கட்ரிப்பாக தாங்க எல்லாம் எடுக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தென்காசி டு புளியங்குடி, தென்காசி கடைநல்லூர் போகிறவங்க தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ராஜபாளையம் போகிறவங்க ரொம்ப ரேர் தான். ஏன்னா சங்கரன் வழியாக போகிறதுனால யாரும் ஏற மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் டைம் அதிகமாகணும், யாரும் ஏற மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுதாங்க ராஜபாளையம் ரோட்டு. பட் இப்போ நம்ம அங்கிட்டு போகிற சங்கரங்கோயில் ரோட்டில் போகிறோம். இதுதாங்க சிந்தாமணி பஸ் ஸ்டாண்டு. பக்கத்தில் தான், புளியங்குடி பக்கத்துலேயே தான் இருக்கும் இந்த பஸ் ஸ்டாண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா வயக்காடு நெல்லெல்லாம் எடுத்து அறுவடை பண்ணிட்டாங்க போலங்க. நல்லா ட்ரையாக தான் கிடக்கு. ஒரு சில இடத்துல கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு. நமக்கு புளியங்குடியிலேருந்து ராஜபாளையத்துக்கு டேரெக்ட் சிவகங்கை வழியாக போனால் நமக்கு 40 கிலோமீட்டர் வருங்க. இதே இது நம்ம சங்கரங்கோயில் வழியாக போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு 10 கிலோமீட்டர் வரும், 50 கிலோமீட்டர் வரும்.
என்னதான் பஸ்ஸில் நம்ம ஹைவேல போனாலுமே இந்த மாதிரி ஒரு 2 வே இருக்கிற ஒரு கிராமத்து வழியாக போகிற ஒரு ஃபீலே ஒரு தனி ஃபீல் தாங்க. அது ஒரு தனி வைப்பு தான். சீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ சீட் வந்து நம்ம என்னென்ன அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அதை பார்ப்போம். நம்ம வழக்கமாக எல்லா சீட்லையும் கொடுக்குற மாதிரி தாங்க. வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, மேகசின் பவுச்சு, ஹேண்ட் ரெஸ்ட்டு, ஹூக்கு, அப்புறம் ஃபுட் ரெஸ்ட். அப்புறம் வந்து நமக்கு சார்ஜர் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப்பும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஃபோனுக்குமே கொடுத்துருக்காங்க. இதுதான் ஐஃபோன் சார்ஜர். அதெல்லாம் என் மொபைலுக்கு சார்ஜ் போட்டிருக்கேன். சார்ஜ் ஏறிட்டுருக்கு. ஏன்னா இந்த இடத்துல லைட் எரிஞ்சிச்சுன்னா இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தங்க. அப்புறம் வந்து நமக்கு புஷ்பேக் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. நல்லா சாரி கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா நான்ஏசி சீட்டு ஸ்லீப்பர் வேரியண்ட் நாங்கள் எக்ஸ்ட்ரா வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து 4 ஃபஸ்ட்டு செட்லாம் கொடுத்துருக்காங்களா அதோட கண்டினியூட்டி தான். இதோட எக்ஸ்ட்ரா அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து கிடையாது. மேலே வந்து நமக்கு ரீடிங் லைட்டு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இப்போ வந்து அதை ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. பகல் நேரம்னால ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டு சீட்டில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்களா ப்ளக் டைப் வந்து சார்ஜர் டைப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் தான் நமக்கு ப்ளக் டைப் இருக்குது. மீன் ஃப்ரண்ட்டுக்காக கிடையாது, காமனாக வந்து இந்த இடத்துல ஒரு ப்ளக் டைப் வந்து சார்ஜர் வந்து வச்சுருக்காங்க. சங்கரங்கள் ரயில்வே ஸ்டேஷன். பக்கத்தில் நாகர்கோவில் வந்துட்டிங்க. குமரி நாகர்கோவில். சங்கரன் வந்து 3:40க்கு ரீச் ஆகிருக்கும். நீங்கள் சைட்டில் பார்த்தீங்கன்னா 3:30 போட்டிருப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் டிலே தாங்க. இதெல்லாம் பெரிய மேட்டர்லாம் கிடையாது. இந்த சங்கரன் கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பாலக்காடுக்கு வந்து ஆன்லைன் புக்கிங் பண்ணிக்கலாம். கோழிக்கோடுக்கும் ஆன்லைன் புக்கிங் பண்ணிக்கலாம். சைட்டில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஒருங்கிணைந்த நீதிமன்றம் சங்கரன் கோவில். கரிபாலம் வந்த நல்லூர் 4:05.
ஸோ இதுதாங்க ராஜபாளையம் ஃப்ளைஓவருங்க. ராஜபாளையம் தென்காசி ஃப்ளைஓவர் இன்னும் போய்கிட்டு இருக்கு, ஒர்க் போய்கிட்டு இருக்காங்க. செம்மையாக இருக்குல்லங்க. முதுகுடி பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க இது பேர். ராஜபாளையம் நியூ பஸ் ஸ்டாண்ட் ஆன் டைம்ங்க 4:30. ராஜபாளையம் ஆன் டைமுக்கு வந்து ரீச் ஆயிருக்குங்க. எங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். நான் நினச்சா இங்கேருந்து புக் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் நமக்கு யூஸருக்கு வந்து ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதுக்காக தான் நான் வந்து செங்கோட்டை வரைக்கும் பிளான் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் தென்காசியில் தான் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ராஜபாளையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக பாலக்காடு அண்ட் நமக்கு கோழிக்கோடு தான் ஆன்லைன் புக்கிங் பண்ணிக்கலாம். பாலக்காடுக்கு வந்து ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா PALGHAT பால்காடு அப்படி போட்டால் தான் நம்ம ஆன்லைனில் காட்டும். நான் கேட்டால் எவ்வளோ புக்கிங் போயிருக்கான்னு ஒரு 2-3 பேர் வந்து புக் பண்ணியிருக்காங்களாம் கோழிக்கோடு வரைக்கும். இங்கே நமக்கு ராஜபாளையம் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சங்கரங்கோயில் முக்கம் அந்த போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாதையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ராஜபாளையம் பழைய பஸ் ஸ்டாண்டுங்க. பழைய பஸ் ஸ்டாண்டு 4:45. இதுதாங்க புகழ்பெற்ற ஆண்டாள் கோவில் தேருங்க. இந்த ஆண்டாள் கோவில் தேரோட்டத்தப்போ பார்த்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே லீவு கொடுத்துருவாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் 5:05 தான்.
கிருஷ்ணன் கோவில் 5:20. இப்போ நம்ம அழகாபுரியிலேருந்து டீ கல்லுப்பட்டி போகிற ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம். ஹைவேலாம் போட்டாங்க, சூப்பராக இருக்குது. 4-வே ரோடு தான், நல்லா ஜம்முன்னு இருக்குங்க ரோடு. அப்படியே டீ கல்லுப்பட்டி. கைஸ், கொஞ்ச நேரம் வந்து நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் மதுரையில் உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா? நேரங்கள் கழித்து இப்போ நம்ம மதுரை விரகனூர் ரிங் ரோட்டில் இருக்குங்க. ரோடு ஃபுல்லாக ஹெவி டிராஃபிக் ஜாமாக இருக்குது. எல்லா ரோடுமே ஃபுல் பிளாக்காக இருக்குங்க. அது ஏங்கிறத வந்து உங்களை மதுரை மாட்டுத்தாவணி போயிட்டு சொல்கிறேன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம படையப்பா படத்தை கிளைமேக்ஸில் பார்க்குற மாதிரி வரிசையாக வண்டியாக நிற்குதுங்க. இந்த வண்டிலாம் என்னைக்கு எப்படி கிளியர் ஆகி போக போதோ தெரியல, எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. மதுரை வந்தாச்சுங்க. 8 மணி. எட்டு மணிக்கு நம்ம தூங்கா நகரமான மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆயிருக்கோங்க. ஸோ சீக்கிரமாக 7:15 வர வேண்டியது. நீங்கள் டிராஃபிக் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி தான் சிஎம் மீட்டிங் இருக்கோம் ஒத்தக்கடைக்கிட்ட. ஹெவி டிராஃபிக். அந்த மதுரை ரிங் ரோடு இல்லைனா ரொம்ப சீக்கிரமாக வந்திருப்போம். ஸோ நானும் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல நிற்குதுன்னு பார்த்தா அந்த டிராஃபிக் ஜாம் தாங்க நின்றுட்டு இருந்திருக்கு. ஸோ நம்ம எத்தனை மணிக்கு கோழிக்கோடு போக போகிறோன்னு தெரியல. ஐ திங்க் ஒரு 6:30 போகும்னு நினைக்கிறேன். இந்த மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புக்கிங்ஸ் இருக்குங்க. மதுரையிலேருந்து நம்ம டேரெக்டாக பாலக்காடு அண்ட் கோழிக்கோடு போட்டேன். இந்த பஸ் வந்து உங்களுக்கு புக்கிங்கில் காட்டும் 7:15. இந்த கோழிக்கோடு பஸ்ஸுக்கு வந்து ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குங்க. ஏன்னா நான் ஒரு க்ரௌடு வந்து நல்லா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பஸ்ஸுக்காக. புக்கிங்களும் இருக்காங்க, அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸும் நிறையா இருக்காங்க இந்த கோழிக்கோடு போகிறதுக்கு. நீங்கள் மதுரையிலேருந்து புக் பண்ணிங்கன்னா 3 போர்டிங் பாயிண்ட் இருக்குங்க. மாட்டுத்தாவணி, ஆரப்பாளையம், செம்பட்டி. டீ ஒன்று வாங்கியிருக்கேங்க. கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஃபேஸ் பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும். ஏன்னா 2 நாளாக வந்து ஊருக்கு கல்யாண வேலையாக வந்தோம். ஸோ 2 நாளுமே சரியாக தூக்கம் இல்லை. ஸோ கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்படியே நான் விலாகுக்கு வந்துட்டேன். அப்பா, டீ குடித்த பிறகு கொஞ்சம் தெம்பு வருது. 8:20க்கு மாட்டுத்தாவணியில் வந்து டிபார்ட் ஆகும். எங்கே ஏறணும்னு இங்கே வைகை இவருங்க, த பியூட்டிஃபுல் வைகை. செம்மையாக இருக்குங்க லைட்டிங்கில் பார்க்க. ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் தான் டைம். இப்போ
டைகர் ரிசர்வ் மேலே போகிறாங்க. கைஸ், நம்ம டிக்கெட் ஃபேர் பற்றி பார்க்கலாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கோழிக்கோடு டு செங்கோட்டை வந்து நமக்கு சீட்டர் ஃபேர் வந்து டேரெக்டாக கண்டக்டர் எடுத்துக்கிட்டோம்னா 635 ரூபாங்க. இதே இது ஸ்லீப்பர் ஃபேர்னால் 910 ரூபா. இன்னொன்று உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் என்ன வரும்னா, வீக் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பரோட ஃபேர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. வீக் டேஸ்னால் பார்த்தீங்கன்னா மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே இந்த 4 நாள் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் ஃபேர் வந்து கம்மியாக இருக்கும். ஒரு 100 ரூபா கிட்ட கம்மியாக இருக்கும். அப்புறம் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வந்து ஸ்லீப்பர் ஃபேர் வந்து அஸ் யூஸ்வல் ஃபேருங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன் தாங்க. ஏன்னா நம்ம வீக் டேஸில் போகிறதா மக்கள் நிறைய பேர் தேடி வருவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து எப்படி டிக்கெட் எடுத்தேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தென்காசிலேருந்து மதுரை வரைக்கும் நான் டிக்கெட் எடுத்தேங்க. சீட்டர் ஃபேர் வந்து 170 ரூபா. அதுக்கப்புறம் மதுரையிலேருந்து எதுவும் ஸ்லீப்பர் வேக்கண்டாக இருக்குமான்னு பார்த்தேன். ஆனால் மதுரையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட க்ரௌட்ஸ் வந்ததுனால ஸ்லீப்பர் ஃபுல்லாக ஆயிடுச்சு. திரும்ப நான் என் சீட்டில் கண்டினியூ பண்ணிட்டேன். ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா மதுரை டு கோழிக்கோடு இன்னொரு ஃபேர் சீட்டருக்கு எடுத்தேன். அது எவ்வளோ வச்சுன்னா 455 ரூபாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 625 ரூபா ஆயிருக்கு. என்ன தென்காசிலேருந்து எடுத்தால் 635 ரூபா, ஒரு 10 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. பேமெண்ட் மோட் பார்த்தீங்கன்னா நமக்கு கேஷ் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட் அவைலபிளாக இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குது, டெபிட் கார்டு இருக்குது. நான் வந்து இந்த தடவை டெபிட் கார்டு போட்டு நான் டிக்கெட் வாங்கிட்டேன். வழக்கம் வந்து ஜிபே போட்டு தான் எடுப்பேன். சரி, ஒரு மாறுதலுக்கு வந்து கார்டு போட்டு எடுப்போமேனு கார்டில் போட்டு எடுத்துருக்கேன். செம்மையாக நல்ல டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:55 ஆகுதுங்க. கொர ரோட்டுக்கு முன்னால் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டரில் வந்து டின்னர் பிரேக்காக நிப்பாட்டியிருக்காங்க. இனிமேல் வந்து நம்ம வரக்கூடிய டைமிங்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் வந்து கழிச்சுக்குங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம லேட்டு அந்த டிராஃபிக்னால, அந்த மதுரை ரிங் ரோடுனால, இல்லைனா இங்கே 1 ஹவருக்கு முன்னாலே நம்ம வந்திருப்போம். நான் சாப்பிட்டு வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க் எடுத்துருக்கேன். கொஞ்சம் தொண்டை கொஞ்சம் பெயினாக இருக்கா, அதான் அப்படியே சேர்த்து வெண்ணி வாங்கிடலான்னு பார்க்குறேன். டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஒரு தோசை மட்டும் தாங்க வாங்கி சாப்பிட்டேன். 70 ரூபா. நீட்டாக தாங்க இருந்துச்சு. எஸ்சிடிசியில் இவ்வளோ சூப்பரான இடத்துல இருக்கே ஒரு பெரிய பாராட்டு நம்ம கொடுக்கணும். அப்படியே எனக்கு வெண்ணியை நான் வாங்கிக்கிட்டேன். அடுத்து நம்ம போகிற ரூட்டு தாங்க செம்பட்டி வழியாக தான் நம்ம போகிறோம். திண்டுக்கல்லாம் கிடையாது. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா நான் தூங்க போகிறேங்க. ஸோ தூங்கிட்டு கரெக்டாக உங்களுக்கு இந்த பழனி பொள்ளாச்சி லைன் வந்து உங்களுக்கு நான் இருந்துச்சு கவர் பண்ணுறேன். இதுவரைக்கும் கேபின் ரைடெலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னென்னா, நீங்கள் மதுரை டு கோழிக்கோடுன்னு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்சிடிசி இது ஒன்று தாங்க காட்டும். திருச்செந்தூர் பஸ் ஒன்று போகுது, பட் அது வந்து சைட்டில் காட்டல. இந்த ஒரு பஸ் தான் சைட்டில் காட்டும். அதே மாதிரி ஒரு சில கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் இருக்குது. அப்புறம் ஆம்னி பஸ்ஸஸுமே அவைலபிளாக இருக்குங்க. ஆனால் கேஎஸ்ஆர்டிசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புஷ்பேக் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. பட் நமக்கு எஸ்சிடிசியில் பார்த்தீங்கன்னா புஷ்பேக் ஃபெசிலிட்டி இருக்குது. ரெண்டுலேயுமே கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி லவர்ஸும் இருப்பீங்க,
அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஈவினிங் கிளம்புன்னு நினைக்கிறாங்க கோழிக்கோடு வண்டி. இது நைட்டு வந்து நம்ம இந்த வண்டி தான் இருக்குது. திருச்செந்தூர் வண்டி இதோட ½ அன் ஹவர் கேப்பில் அதுவுமே வரும். டைம் கரெக்டாக 10:20ங்க. டின்னர் முடிச்சு நம்ம கிளம்பியாச்சு. கைஸ் இப்போ நம்ம ஒட்டன்சத்திரம் வந்திருக்கோம். டைம் 11:35 ஆகுது. இது இந்த பஸ்ஸோட ரெகுலர் டைம் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம 1 ஹவர் டிலேயில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 10:30 கணக்கு பண்ணிக்கோங்க. 10:15 வந்து ஒட்டன்சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்தீங்கன்னா அந்த பஸ்ஸை நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஒட்டன்சத்திரம் பஸ் ஸ்டாண்டு. ஹாய் கைஸ், குட் மார்னிங். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 2:45 ஆகுதுங்க. பாலக்காடு தாண்டி 8 கிலோமீட்டர் இருக்கிற ஒரு மோட்டரில் தான் நிப்பாட்டுங்க. ஒரு கடை தாங்க, அங்கே தான் டீ வாங்கியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு பாலக்காடுக்கு உள்ளெல்லாம் போலங்க, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளெல்லாம் போகல. நமக்கு ஒட்டன்சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட பார்த்து அதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டாங்க. நமக்கு உள்ள பழனியும் போல், அதுக்கப்புறம் வந்து உடுமலையும் போல், பொள்ளாச்சிங்கிட்ட ஃபுல் பைபாஸ் ஆங்க. நல்லா செம்ம சில் கிளைமேட்டாக இருந்துச்சு. டெப்பாக்கார நிப்பாட்டினாங்க. இந்த கிளைமேட்டுக்கு கூட ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு இருக்கேங்க. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. இதுதாங்க கடை, ஜம்ஜம் ஹோட்டல். இந்த அங்கே நிற்கிது பாருங்கள், அதுதான் நம்ம பஸ்ஸு. அப்படியே போகிற வழியில் தான். பெரிந்தாள் மண்ணா ரீச் ஆகிருக்கோம். 4:15. மலப்புரம். மலப்புரம் 4:55. Last day. சரிண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. பாப்பண்ணே. பாய்ண்ணே. பின்னாடியே பாருங்கள், நம்ம திருச்செந்தூர் பஸ்ஸு வந்திருக்குங்க. திருச்செந்தூர் டு கோழிக்கோடு, அதுவும் நியூ பஸ் தான். நம்ம கோழிக்கோடு எஸ்சிடிசி பயணம் இனிதே முடிவடைந்ததுங்க. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:15 வந்து கோழிக்கோடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டாங்க. கோழிக்கோடில் பார்த்தீங்கன்னா 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஒன்று நியூ பஸ் ஸ்டாண்டு, இன்னொன்று கேஎஸ்ஆர்டிசி பஸ் டெர்மினல். ஸோ கேஎஸ்ஆர்டிசி பஸ் டெர்மினல்ஸ் தான் நம்ம தமிழ்நாடு பஸ்ஸஸ் எல்லாமே வருது. இங்கேருந்து அவுட் சைடு போகிறது, சுல்தான் பத்திரி, எர்ணாகுளம் போகிற பஸ்லாம் இங்கேருந்து தான் கிளம்புது. இந்த கோழிக்கோடிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு 3 எஸ்சிடிசி பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒன்று நம்ம செங்கோட்டை பஸ்ஸு, இன்னொன்று திருச்செந்தூர் பஸ்ஸு, இன்னொன்று சேலம் பஸ்ஸு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா சேலம் பஸ் போச்சு. இந்த 3 எஸ்சிடிசி பஸ் தான் நம்ம கோழிக்கோடிலேருந்து ரன் ஆகுது.
ரொம்ப நாளாக இந்த செங்கோட்டை டு கோழிக்கோடு பஸ்ஸை வந்து எடுக்கணும் ரொம்ப பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பழைய பஸ்ஸாக இருந்துச்சு. என்னைக்கு புது பஸ் போகிறனால கரெக்டாக எடுக்கணும் பிளான் பண்ணி அதே மாதிரி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இதுவே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் இந்த ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காம லைக் பண்ண, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ புதுசாக பார்க்குறவங்க தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு vlog-இல் இங்கிருந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது ட்ராவல் வித் அரவிந்த்ராஜ்.